Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Hello everyone, welcome to my channel Munira's vlog. நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறைதூதர் சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இறைதூதர் சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்கள் நபி தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய மகனாவார். இவர் தம் தந்தைக்கு பிறகு பேரரசராக விளங்கினார். சிறந்த கல்வி ஞானம் பெற்றவராகவும் திகழ்ந்தார். அல்லாஹு திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நிச்சயமாக நாம் இம்மை மறுமையில் பயனளிக்கக்கூடிய கல்வியை கொடுத்தோம். அதற்கு அந்த இருவரும் புகழனைத்தும் அல்லாஹுவிக்கே சொந்தமானவை. அவன்தான் நம்பிக்கை கொண்ட தன் நல்லடியார்களில் பலரை விட எங்களை மேன்மையாக்கி வைத்தான் என்று கூறி நன்றி செலுத்தினார்கள். பின்னர் தாவூதுக்கு சுலைமான் வாரிசானார். சுலைமான் மனிதர்களை நோக்கி, மனிதர்களே, எங்களுக்கு பறவைகளின் மொழி கற்பிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு வேண்டிய எல்லா பொருள்களும் ஏராளமாகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக இது இறைவனின் மிக்க தெளிவானது ஒரு அருளாகும் என்று கூறி நன்றியும் செலுத்தினார். சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்கள் தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்களின் சொத்திற்கு வாரிசாகவில்லை, மாறாக அவருடைய ஆட்சிக்குத்தான் வாரிசானார்கள் என்கின்றார்கள். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், நபிமார்களான எங்கள் சொத்துகளுக்கு வாரிசாக யாரும் வர முடியாது. நாங்கள் விட்டு செல்வது எல்லாம் தர்மம்தான் என்று ஒரு ஹதீஸிலே அறிவித்திருப்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹு தாலா சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை வழங்கியுள்ளான். அதிலும் குறிப்பாக மனிதர்களை விட பல மடங்கு ஆற்றல் உள்ள ஜின் இனத்தையே சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு வசப்படுத்தி கொடுத்தான். இந்த இடத்தில் ஜின்கள் பற்றிய சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ளலாம். ஜின்களுள் ஒருவன்தான் இப்லீஸ் என்ற ஷைத்தான். மனிதர்களில் எப்படி நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று இருக்கிறார்களோ அதே போன்று ஜின்களிலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று இரு வகையும் உண்டு. ஜின்களில் நல்லவர் கெட்டவர் ஆகிய இரு இனத்தாரையுமே அல்லாஹு சுலைமான் நபி அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அதாவது கடலில் மூழ்கி முத்து பவளம் போன்றவற்றை கொண்டு வரக்கூடிய மூர்க்க ஷைத்தான்களையும் நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். இதை தவிர அவருக்கு அவசியமான பல வேலைகளையும் அவை செய்து கொண்டும் இருந்தது. நாம் தாம் அவர்களை கண்காணித்தும் வந்தோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 21வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். சுலைமானுடைய இராணுவ படைகளில் ஜின்கள், மனிதர்கள், பறவைகள் ஆகியவற்றிலிருந்து திரட்டப்பட்டு அவை இனவாரியாக பிரிக்கப்பட்டு அணியணியாக புறப்பட்டது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 27வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹு சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி தந்தோம். அதன் காலை பயணம் 1 மாத தூரமும் அதன் மாலை பயணம் 1 மாத தூரமுமாக இருந்தது. இன்னும் செம்பை ஊற்றி நீரை போல் நாம் அவருக்கு உருகி ஓடச் செய்தோம். தம் இறைவனுடைய கட்டளையின்படி அவருக்கு வேலை செய்யக்கூடிய ஜின்களையும் நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்து அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் அவர்களில் எவன் நம் கட்டளையை புறக்கணிக்கின்றானோ அவனை நரக வேதனை சுவைக்கும்படி நாம் செய்வோம் என்றோம். சுலைமான் விரும்பிய மாளிகைகளையும் சிலைகளையும் பெரிய பெரிய தண்ணீர் தொட்டிகளை போன்ற பெரும் கொப்பரைகளையும் அசைக்க முடியாத பெரிய பெரிய தேக்கு சமையல் பாத்திரங்களையும் அவை செய்து கொண்டிருந்தது. அவருடைய குடும்பத்தினரை நோக்கி, தாவூதுடைய சந்ததிகளே, இவற்றுக்காக நீங்கள் நமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருங்கள் என்று கட்டளையிட்டோம். எனினும் நமது அடியார்களில் நன்றி செலுத்துபவர்கள் வெறு சொற்பமே ஆவார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 34வது அத்தியாயத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹு தாலா சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு நம் கட்டுக்குள் அடங்காத, கண்ணுக்கு புலப்படாத காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். ஆதலால் அவர் விரும்பிய ஆட்சியை கொடுத்து காற்றையும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். அது அவருடைய கட்டளையின்படி அவர் செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மிக சௌகரியமாகவே அவரை சுமந்து சென்று கொண்டிருக்கிறது. மேலும் ஷைத்தான்களில் உள்ள சிற்பிகள், முத்து குளிப்பவர்கள் ஆகிய அனைவருமே அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். மேலும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த வேறு மூர்க்கர்கள் பலரையும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். பின்னர் அவரை நோக்கி கூறப்பட்டது, இவையெல்லாம் நாம் உமக்கு வழங்கிய கொடைகளாகும். ஆகவே இவற்றை நீர் கணக்கின்றி எல்லோருக்கும் கொடுத்து நன்றி செய்வீராக, அல்லது அவற்றை உம்மிடமே நிறுத்தி கொள்வீராக. அது உம்முடைய விருப்பத்தை பொறுத்த விஷயம் என்றோம். நிச்சயமாக அவருக்கு நம்மிடம் மிக்க நெருங்கிய மேலான பதவியும் அழகான இருப்பிடமும் உண்டு என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே 38வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். ஒருமுறை சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய இராணுவமானது அணிவகுத்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவை எறும்புகள் வசிக்கும் ஒரு ஓடையின் அருகில் வந்த பொழுது அதில் ஒரு பெண் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி கூறியது, எறும்புகளே, நீங்கள் உங்கள் வீடுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் அவருடைய இராணுவமும் நீங்கள் இருப்பதை அறியாது உங்களை தங்கள் கால்களால் மிதித்து விடாமல் இருக்கட்டும் என்று கூறியது.
எறும்புடைய இந்த சொல்லை கேள்வியுற்ற சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்கள் சிரித்தவராக புன்னகை செய்தார்கள். மேலும் அவர்கள் துவா செய்தார்கள், என் இறைவனே, நீ என் மீதும் என் தாய் தந்தையின் மீதும் புரிந்த உன் அருள்களுக்கு உனக்கு நான் நன்றி செலுத்த நீ எனக்கு அருள் புரிவாயாக. உனக்கு திருப்தியளிக்கக்கூடிய நற்செயல்களையும் நான் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அருள் புரிந்து உன் கருணையை கொண்டு உன் நல்லடியார்களுடன் என்னை சேர்த்து விடுவாயாக என்றும் பிரார்த்தனை செய்தார். பைத்துல் முகத்தஸ் என்று அழைக்கப்படும் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலானது சுலைமான் நபி அலைஹிவஸல்லம் அவர்களினால் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டது. இதை பின்வருமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரை, பூமியில் முதலாக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்டேன். அவர்கள் அல் மஸ்ஜிதுல் ஹராம், அதாவது மக்கா நகரிலுள்ள புனித காபா அமைந்திருக்கும் இறையில்லம் என்று பதிலளித்தார்கள். பிறகு எது என்று கேட்டேன். அவர்கள் ஜெருசலத்தில் உள்ள அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று பதிலளித்தார்கள். நான் அந்த இரண்டுக்கும் இடையே எத்தனை ஆண்டு காலம் இடைவெளி இருந்தது என்று கேட்டேன். அவர்கள் 40 ஆண்டுகள் என்று பதிலளித்தார்கள். பிறகு நீ தொழுகை நேரத்தை எங்கு அடைந்தாலும் உடனே அதனை தொழுதுவிடு, ஏனெனில் நேரப்படி தொழுகை நிறைவேற்றுவதில்தான் சிறப்பு உள்ளது என்றும் கூறியதாக புகாரியிலே 3366வது ஹதீஸிலே இடம்பெற்றுள்ளது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை புதுப்பித்து கட்டி கொண்டிருந்த சமயத்தில் அல்லாஹ்விடம் 3 தன்மைகளை தரும்படி அவர் பிரார்த்தித்தார். ஒன்று, அல்லாஹ்விடம் அவனுடைய தீர்ப்பிற்கு ஒத்துப்போகும் விதத்தில் தீர்ப்பளிக்கும் ஆற்றலை தமக்கு தரும்படி அவர் வேண்டினார். அது அவருக்கு கொடுக்கப்பட்டது. பின்பு இரண்டாவதாக, தமக்கு பின்னால் ஒருவருக்கும் வழங்கப்படாத ஆட்சியை தனக்கு தரும்படி அவர் வேண்டினார். அதுவும் அவருக்கு வழங்கப்பட்டது. மூன்றாவதாக, தொழுகையை மட்டுமே நாடி இந்த மஸ்ஜிதுக்குள் நுழைந்துவிட்டு வெளியேறும் ஒருவன் அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்த நாளில் இருந்ததை போன்று பாவமறியாத பாலகனாக திரும்ப வேண்டும் என்றும் வேண்டியதாக அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஸஈ நூலிலே அறிவிக்கின்றார்கள். பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலின் சிறப்புகளை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். நன்மையை நாடி 3 பள்ளிவாசல்களுக்கு பயணம் செய்யலாம். அவற்றுள் ஒன்று பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாயிலாகும். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 4 விஷயங்களை கூறினார்கள். அதில் முதலாவது, 2 நாட்கள் பயணம் செய்யும் பெண்மணி கணவனோ மணமுடிக்கத்தகாத ஆண் உறவினரோ துணையாக இல்லாமல் பயணம் செய்யக்கூடாது. இரண்டாவது, நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் ஆகிய 2 நாட்களும் நோன்பு நோற்கக்கூடாது. மூன்றாவது, சுபுகு தொழுதலிலிருந்து சூரியன் உதிக்கும் வரையும் அசர் தொழுதலிலிருந்து சூரியன் மறையும் வரையும் தொழக்கூடாது. நான்காவது, மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி மற்றும் மஸ்ஜிதுல் அக்ஸா ஆகிய 3 பள்ளிவாசல்களை தவிர அதிக நன்மையை எதிர்பார்த்து பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்று அறிவித்தார்கள் என்று இவர் புகாரியிலே 1197வது ஹதீஸிலே அறிவிக்கின்றார்கள். சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய மரணம். சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களின் கட்டளைக்கு பயந்து பைத்துல் முகத்தஸை கட்டும் பணியில் ஜின்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்காணித்து கொண்டிருந்த நிலையிலேயே சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்கள் இறந்தும் விட்டார்கள். ஆனாலும் கைத்தடியை ஊண்டி கொண்டிருந்ததால் கீழே விழாமல் அப்படியே நின்றார்கள். கரையான்கள் அந்த கைத்தடியை அரித்த போது அவருடைய உடல் கீழே விழுந்தது. அதன் பிறகுதான் சுலைமான் நபி இறந்த செய்தியே ஜின்களுக்கு தெரிந்தது. இதிலிருந்து 2 உண்மைகள் நமக்கு புலப்படுகிறது. ஒன்று, மனிதர்களை விட பல மடங்கு ஆற்றலுடையவர்களாக ஜின்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு மறைவான ஞானம் கிடையாது என்பதும், இரண்டாவது, இறை தூதர்கள் மரணித்து சில நாட்கள் ஆனாலும் கூட அவர்களுடைய உடலில் துர்நாற்றம் ஏற்படாது என்பதும் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சுலைமான் நபி அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய சில குறிப்புகளை குர்ஆன் வாயிலாகவும் ஹதீஸின் வாயிலாகவும் நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களில் மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.